எக் நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ் மாதிரி மஷ்ரூம் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு அரை பேக்கெட் மஷ்ரூமை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு பாதி வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் கேப்சிகம், கேபேஜு, கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் ஒரு பாதி தக்காளி இதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் தண்ணி நல்லா கொதித்த உடனே இந்த மாதிரி நூடுல்ஸை அதில் போட்டுக்கோங்க. அது வெந்ததுக்கப்புறமா இது மாதிரி வடிகட்டிட்டு அதை திரும்பவும் கொஞ்சம் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஓரளவு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 1 டீஸ்பூன் அளவு பட்டர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த பட்டர் வந்து ஒரு வாசனையும் டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அதுக்காக அதை நம்ம போட்டிருக்குறோம். இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சமாக சோம்புத்தூள், நம்ம போடுற வெஜிடபிள்ஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வாசனை சேர்த்தா தான் சரியாக இருக்கும். இந்த நூடுல்ஸ் பாக்கெட்டில் இருக்க மசாலா பத்தாது. அதனால் இந்த மாதிரி சோம்பு போட்டுட்டு வெங்காயத்தை இந்த மாதிரி போட்டு வதக்கிக்கோங்க. பூண்டையும் வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு இந்த தக்காளியையும் அதில் வதக்கிக்கோங்க. தக்காளி பாதி வதங்கின உடனே இந்த காளானை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. காளான் வந்து தண்ணி விடும் வேகும்போது. அதனால் அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் அது கொஞ்சம் நல்லா வெந்துடணும். இந்த மாதிரி மூடி வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா அது வெந்து வந்துடும். இந்த தண்ணி வற்றினதுக்கப்புறமா நம்ம மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம், கட் பண்ணி வச்சுருக்கிறது. இப்போ குழந்தைங்க வந்து நூடுல்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வெறும் நூடுல்ஸாக கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெஜிடபிள்ஸு நிறையா சேர்த்து கொடுக்கலாம். இல்லாட்டி எக்கை நிறையா சேர்த்து கொடுக்கலாம். அப்போ ஏதோ அவங்க சாப்பிட்டா கூட அவங்களுக்கு நூடுல்ஸில் சத்து இல்லைன்னா கூட இதில் உள்ள சத்தெல்லாம் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு விரும்புகிற மாதிரி நம்ம கொஞ்சம் செஞ்சு கொடுக்கலாம். இப்படி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். அந்த நூடுல்ஸ் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய மசாலாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற இந்த நூடுல்ஸையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க. இந்த நூடுல்ஸும் இந்த வெஜிடபிள்ஸும் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தழையையும் தூவி அதையும் கலந்து இதை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு பாக்கெட் நூடுல்ஸை 2 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இந்த குவான்டிட்டி இப்போ அதிகமாக இருக்கும். எந்த ஒரு டிஷ்ஷுனாலும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து செய்து பாருங்கள். அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.